ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பொறுத்த விதிகள் தான் கொடுக்க போறாங்க, நோட் பண்ணிக்கலாம். இங்கு வந்திருக்கிற ஜோதிட ஆர்வலருக்கும் ஜோதிட மாமதிகளுக்கும் குருஸ்தானத்தில் இருக்கிற அனைத்து ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும் பாதம் பணிந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ராஜா ரவிசங்கர் ஐயாவிற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்றைக்கி கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரம் ஐயாட்ட சொல்லிட்டேன், அதனால் நான் பேசுகிறேன். நான் எனக்கு கொடுத்துக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா திருமண பொறுத்ததில் விதிகள். இப்போ எடுத்த உடனே நமக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதை வேணாலும் சொல்லி சமாளிச்சிடலாம். அதாவது ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது எதை சொல்லியாவது இன்னும் 3 மாதம் கழித்து கண்டிப்பாக நடக்கும். ஓகேண்ணா, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடலாம். அது ஒன்றான விஷயம் லேட்டாக நடக்கும். 2 வருஷம் புத்திருதுன்னா அந்த 2 வருஷத்தில் எதை வேணாலும் நடந்துடும். ஆனால் வந்து திருமண பொறுத்தல் மட்டும் அடுத்த 3வது மாதமே வந்து என்னம்பாங்க, நீத்தானே பார்த்தோம்பாங்க. அதுக்கு முன்னாடி ஐயா பொறுத்திருக்கு தானே கேட்பாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு சரியானபடி நம்ம பொறுத்தை இணைக்கலாம் வந்து காலு மேலே காலை போட்டு நீ தானே பார்த்த அப்படிம்பாங்க. அதாவது கொஞ்சம் நம்மள அதோடைய தாழ்த்தி அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம மெயினாக வந்து பார்க்குறது பார்த்தீங்களா திருமண பொருத்தத்தில் மட்டும் பார்த்தலாம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 2 ஜாதத்தை எடுத்தோடனே 10 பொருத்தையும் டிக் பண்ணி கொடுக்கக்கூடாது. 2 ஜாதத்தையும் பார்க்கலாம். பார்த்துட்டு வயசை பார்க்கலாம். இப்போ சப்போஸ் வயசு வந்து வித்தியாசம் இருந்தால் நம்ம சொல்லிடலாம், எடுத்தோன்னே அது கணக்கை போட தேவையில்ல. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்களா நட்சத்திரங்கள். அப்போ நட்சத்திரத்தில் பார்த்து பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறது அது பின்னாடி போய் பேசிக்கலாம். இதனால் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து கயிறு பொருத்தம் வரல, யோனி பொருத்தம் வரல அப்படின்னு ஃபஸ்ட்லேயும் சொல்லிடலாம். ஏன்னா அவங்க 2-3 இடத்த பார்த்துட்டு தான் மேக்ஸிமம் வருவாங்க. நம்ம இடத்த வந்து வரும்போது இதை நான் 2-3 இடத்த பார்த்துட்டு தான் நம்ம சோதிக்கிறதுனே வருவாங்க திருமண பொருத்தத்தில் மட்டும். அப்போ இந்த ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பையனுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். பையனுடைய ஜாதகத்தில் பார்த்தோன்னே லக்கணத்தை பார்த்துக்கலாம். முதல்ல லக்கணாதிபதி நல்லா இருக்கிற அப்படியா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, சரி. லக்கணாதிபதி அந்த பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்குது. ஓகே, சரி. அடுத்து பெண்ணோட ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா அதே லக்கணாதிபதி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, நல்லா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்க்கலான்னு தோணும். அடுத்தது தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்கெலாம் நிறையா இருக்கும். நீ எப்பயுமே விதிவிலக்கெலாம் எதுவும் சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக செவ்வாய் தோஷம்னா செவ்வாய் தோஷம், நாகதோஷம்னா நாகதோஷம். இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சொல்லிடுங்க. நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பிள்ளைக்கு நாகதோஷம் இருந்தால் பார்க்கலாம். அதே செவ்வாய் தோஷம் இருந்தால் அதேமாரி பார்க்கலாம். அதுக்கு மேலே விதிவிலக்கு இந்த ஜாதத்தை வந்து சொத்த ஜாதத்தை பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, அப்போ மெயினாக வந்து தோஷத்தை நம்ம பார்க்கணும். ஓகேண்ணா, அப்போ வந்து திருமண பொருத்தத்தில் தோஷம் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா அந்த வயசை பார்க்கணும். சரி, அப்போ இது 2ம் ஓகே ஆகுது அப்படின்னு தேவை. 1 வருஷம் முன்னப்பட இருந்தாலும் எனக்கெல்லாம் நம்ம சொல்லிடலாம், தவறு இல்லை. சரி, அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த லக்கணாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 12 மறையாமல் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, லக்கணாதிபதி 6, 8, 12 மறையாமல் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் வீட்டு அதிபதியும் அதேமாரி 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். இது வந்து 2 ஜாதகங்களுக்குமே பொருந்தும். 2 ஜாதகத்துக்குமே ஆணுடைய ஜாதகத்துக்கும் பெண்ணுடைய ஜாதகத்துக்கும். சரி, இதெல்லாம் இருக்குது. லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 9 திரிகோணத்தில் போய் உட்காந்துட்டா எடுத்தோன்னே பாஸ் மாதிரி சொல்லிடலாம். அதேமாதிரி 4, 7, 10 போய் உட்காந்தாலும் நாம் வந்து ஓகே பண்ணிடலாம். 4, 7, 10 இருந்தாலும் நம்ம ஓகே பண்ணிடலாம். அதேமாதிரி பெண்ணுடைய ஜாதகத்துலேயும் அதேமாரி தான். சரி, இப்போ வந்து குருச்சந்திரன் அப்படிங்கிற யோகத்தை வந்து 7ஆம் வீட்டில் தவிர மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் நாம் ஜாதகத்தில் இணைச்சிக்கலாம். குருச்சந்திரன் மட்டும் 7ஆம் இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது, எந்த இடத்துல வேணாலும் இருந்துக்கலாம். சரி, 7ஆம் இடத்துல குருச்சந்திரன் இருந்தால் என்ன செய்யும்? கண்டிப்பாக குருச்சந்திர யோகம் 7ஆம் வீட்டில் இருந்தாவே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்தது நிறையா ஜாதகத்தில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது 7ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிற இது பார்த்தீங்கன்னா குருவுக்கு 2 வந்து இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, குருவுக்கு 2 இருக்குது. ஓகே, சுக்கிரனுக்கு 2 இருக்குன்னு பார்த்தாங்க. சரி, ராசிக்கு 2 இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் இருந்தால் இணைச்சிக்கலாம், தப்பு இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது
பாவக்கிரகங்கள் கண்டிப்பாக 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. பாவக்கிரகங்கள்லாம் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் இதெல்லாம் வந்து 7ஆம் இடத்துல கண்டிப்பாக இருந்தால் அதுக்கு தகுந்தபடி தான் நாம் கண்டிப்பாக ஜாதகத்தை இணைச்சி கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துலாம். இதெல்லாம் கண்டிப்பாக நாம் பார்க்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொருத்தங்களில் வந்து முதல்ல பார்க்கும்போது ஆண் பெண்ணா யோனி வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண்ணா வருதுன்னு பார்த்தாங்க. ஓகேங்களா? சரி, இது ஆண் பெண் யோனி வரலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்துட்டாவே சொல்லுவாங்க, வீட்டுக்காரம்மா இருந்தவ பக்கத்துல வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு பொண்ணை திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அந்த ஆண் ஆண் அப்படின்னு நினைச்சாலும் சரி, பெண் பெண் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இதில் கண்டிப்பாக அந்த யோனி பொறுத்தில் நமக்கு இருக்கும். அப்படிலாம் பார்த்து இணைக்க முடியாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக வந்து இருக்கும். அதாவது வீட்டுக்காரம்மா விட்டு போகும்போது திரும்பி பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து என்ன காரணம்னா, ஒரு ஆணையும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ண அந்த இன்ட்ரெஸ்டிங் இருக்காது, அந்த பொருத்தத்தன்மை இருக்காது. அதனால் ஆணுக்கு பெண் அப்படிங்கிற விஷயத்தான் இணைக்கணும். ஒரு ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னு எடுத்துட்டாவே ஜாதகம் பார்க்குறதுக்கு நிறைய இடத்துல இருப்பாங்க, பொருத்தம் பார்க்குறதுக்கு உண்மையிலுமே தகுதியான நபர்கள் தான் நிறைய போய் பார்ப்பாங்க. ஓகே, ஜாதகம் பார்த்து யாராலும் போய் பார்த்தோன்னா அதோடைய விதியை வச்சு ஜாதகம் பார்த்துருவாங்க. பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க, பொருத்தம் பார்க்குறதுல கை தேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக வந்து நமக்கு பொருத்தம் தான் நமக்கு காலம் வாரி விடும். அதனால் இப்படி சொல்லுவாங்க, ஜாதகம் பார்த்தா 300 கொடுப்பாங்க, பொருத்தம் பார்த்தா 100 தான் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் பொருத்தமெல்லாம் பர்ஃபெக்டாக செய்யணும். சரி, அப்போ இந்த ஜாதகத்தை சரி இந்த விதி மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஜாதத்தில் இந்த ஜாதத்தை முதல்ல குருபலம் இருக்கா அப்படின்னு எடுத்தாங்க. இருக்கிற குருபலம் வந்து குரு வச்சு சொல்கிறது அப்படின்னு கிடையாது. ஒருத்தருடைய தசையில் 2ஆம் வீட்டு ஒரு திசை ஒரு புத்தியில் 2ஆம் வீட்டு அதிபதியோட புத்தியில் சாரமாவது வாங்கியிருக்கணும். ஓகேண்ணா, 2ஆம் வீட்டோட அதிபதியோட புத்தியில் அந்த நட்சத்திர சாரமாவது வாங்கியிருக்கணும், இல்லை 5ஆம் வீட்டு நட்சத்திரத்தோட சாரமாவது வாங்கியிருக்கணும், 7ஆம் வீட்டு நட்சத்திர அதிபதியோட சாரமாவது வாங்கிக்கணும். 11 ஓகேண்ணா, 11ஆவது நட்சத்திர அதிபதி சாரமாக கண்டிப்பாக திருமணங்கிற விஷயத்தை வந்து கொடுக்கும். சரி, அப்போ 2 ஜாதகங்களுக்கு இதேமாரி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணால் இந்த பொண்ணு இவங்க கூட நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பொருத்தமாக பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பக்கம் இருக்கான்னு கேட்பாங்க. அது என்ன பண்ணுன்னா, குடும்பாதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் போய் உட்காரக்கூடாது. அது வேறு எந்த ஒரு இது இல்லை, 2னா குடும்பம், 6னா பிரச்சனை. அப்போ என்ன இருந்துருது, குடும்பம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அதே குடும்பாதிபதி 8ல் போய் உட்காந்தா குடும்பம் வம்பு வழக்கு பிரச்சனை சொல்லலாம். அதே வந்து அந்த குடும்பாதிபதி 11ஆம் வீட்டுக்கு போயிட்டா ஓகேல, 11னா லாபம், அப்போ குடும்பம் லாபம், அப்போ இருதரத்தோசம் இதெல்லாம் பாருங்களா. அதுக்கு அடுத்தது 12ஆம் வீட்டுக்கும் போகக்கூடாது. குடும்பாதிபதி 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாலும் சொல்லுவாங்க குடும்பம் விரயம். பாருங்க, ரொம்ப எளிய சூட்சும விதிகள் தான். ஓகேங்களா? இதை வந்து இருக்குதானே ஒரு ஜாதத்தில் பார்த்துக்காங்க. அதேமாரி பொண்ணுடைய ஜாதகத்துலையும் இதேமாரி பார்த்துக்கலாம். சரி, இப்போ 2 பேர்த்துக்குமே இதுமாரி சொன்ன ஃபார்முலா விதியெல்லாம் இருக்குது அப்படின்னா 2 பேர்த்தையும் சரி ஜாதத்தை இணைச்சிடலாம், இவங்களுக்கும் தாரதோசம் இருக்குது, இவங்களுக்கும் தாரதோசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இணைக்கக்கூடாது. ஒருத்தருக்கு வந்து அதுமாரி இருந்தால் ஒருத்தருக்கு இல்லாமல் ஜாதகத்தை இணைக்கணும். இல்லைன்னுச்சியா இவரும் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா அப்படின்ட்டு இவரும் போயிட்டாலும் புள்ள என்ன சொல்லும், எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதா அப்படின்னு 2 பேருமே டைவர்ஸ் போட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த விதியெல்லாம் நாம் ஜோதிடத்தில் வந்து பொருத்தம் பார்க்கும்போது பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பக்கமாக வந்து ஒரு பொண்ணுடைய ஜாதகம் மிதுன லக்கணம், சனி திசை. அப்போ வந்து மிதுன லக்கணத்தில் புனர்பூச நட்சத்திரம், சனி திசை ஓடிட்டுருக்குது. நான் வந்தேன்னு சொன்னேன் அந்த அவங்ககிட்ட, இந்த பொண்ணுக்கு 23 வருஷம் 4 மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்தால் 2 தாரம் அப்படின்ட்டு. ஏன்னா சனி திசை வந்து கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ எப்படி ஒன்று சொல்லிட்டாங்க அவங்க, அதை தாங்க கேட்குறதுக்கு வந்தேன் அப்படின்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு தேவை, 7ஆம் வீட்டு திசை அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டு திசைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ 8 நாள் வம்பு வழக்கு.
அப்போ அது வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நான் வந்து சொன்னேன். இது 8ஆம் வீட்டு திசைங்கிறதுனால அந்த விஷயத்தை சொன்னேன். அப்போ திசையெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த திசைக்கு அதிபதி எங்கே இருக்கிற அப்படி அப்படின்னா 2ஆம் வீட்டில் தான் இருந்தா அப்படி. ஓகேங்களா? அப்போ வந்து சொல்கிறேன் வம்பு வழக்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் சொல்லிடலாம். ஓகே. அப்போ அதேமாரி பொண்ணுடைய ஜாதகத்துலையும் இதேமாரி இப்போ திசை வந்து வருதா அப்படின்னு நாம் வந்து பார்த்துக்கலாம். சரி, இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி அடுத்தது குழந்தைங்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. குழந்தை வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக கேதை தவிர, ஓகேங்களா, 5ல் ராகு இருந்தாலும் பரவாயில்ல, டபுள் குழந்தை கிடச்சிரும். சனி இருந்தாலும் டபுள் குழந்தை கிடச்சிரும். ஆனால் கேது இருந்தால் மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனையும் உருவாக்கி கொடுக்கும். அதேமாரி 5ஆம் வீட்டு அதிபதி எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்றுட்டாவே குழந்தைக்கு உண்டான பிரச்சனை நிறையா இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதியும் உச்சம் பெற்றாவே கண்டிப்பாக அந்த உச்சத்து உண்டான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதியை கண்டிப்பாக ராகு வந்து டச் பண்ணக்கூடாது. 5ஆம் வீட்டு அதிபதியை ராகு டச் பண்ணிட்டாவே கண்டிப்பாக ஒரு கரிச்சரியை கொடுத்து குழந்தை பாக்கி இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே 5ஆம் வீட்டுக்கு ராகு டச் பண்ணி தானே பாருங்க, சேர்ந்து இருக்கான்னு பாருங்கள். இதுமாரி பார்த்தாலும் அந்த ஜோதிட திருமண பொருத்தத்துக்கு உண்டான விதிகள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக போச்சா அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பொருத்தம் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஊர் கவுண்டர் இருக்கிற அப்படி அவர் சொல்லிட்டு அப்படி எங்கள் பேத்தியை வந்து வீலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஊர் பெரியவங்களோ குருஸ்தானத்தில் வந்து இருக்கிறவங்களா, அதாவது சௌரிராஜன் ஐயா மாதிரி வயசில் மூத்தங்க இந்த பொண்ணை இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வாக்கு பலிதத்தில் மாரி அவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக இந்த குருஸ்தானத்தில் இருக்கிறீங்க சொல்லி முடிவு பண்ணிட்டா தோஷமே பார்க்க வேண்டாம். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காந்தர்வ கல்யாணம், அதாவது விருப்பப்பட்டு திருமணம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? விருப்பப்பட்ட திருமணத்துக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் திருமண பொருத்தம் ஓகே பாருங்கள், டிக் பண்ணிட்டு நல்லா இருக்குதுப்பா, விருப்பப்படுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நாம் எடுத்து சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ப்ப கல்யாணம்னு சொல்லுவாங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதாவது தவறு நடந்திருந்து பொண்ணு கர்ப்பமாக இருந்தால் இதுக்கும் வந்து நீங்கள் எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தாதீங்க. இந்த 3 விஷயத்துக்கும் கண்டிப்பாக தடையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. இதில் 3 தடை ஏற்படுத்தி கொடுத்தா இதுக்கு ஒரு சில தோஷங்களை வந்து ஜாதகம் பார்க்க நமக்கே ஒரு சில தோஷங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது 3க்கும் விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரியம்னு சொல்லுவாங்க. எங்கள் பொண்ணு கொடுத்து எடுக்கிறதுல ஓகேண்ணா கண்டிப்பாக பொண்ணு கொடுக்குறவங்கள சொந்த பந்தமாக அத்தை மாமா வகைராக இருந்தாலும் அதுக்கு ஒரு சில தோஷங்களை வந்து விட்டு கொடுத்தலாம். ஏன்னா வம்ச வழிகள்னு ஒரு சில ரத்த உறவு இருக்கும். இங்கே சொல்கிறாங்களே சொந்தத்தில் கொடுத்தா குழந்தை ஊனமாக பிறக்காங்கிறதுலாம் அதெல்லாம் பொய். ஓகேங்களா? எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா 4 காலை அடைக்கிறா அப்படி அப்படின்னா அவங்க வம்சத்துலேயும் அதேமாரி தானே இருப்பாங்க. ஏன்னா பொண்ணு கொடுத்துருப்பாங்கல்ல. அப்படிங்கும்போது அந்த வீரம் வந்து அந்த ரத்தம் வீரம் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து எதுக்காக சொந்தத்தில் இருந்தால் அதாவது பரம்பரையாக நோய் இருக்கும். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம அப்படின்னு சொல்லிடலாம். இந்த நோய் நொடி வந்து இந்த பரம்பரை நோய் இல்லாமல் சக்கரை நோயெல்லாம் பரம்பரையே கிடையாது. ஓகேங்களா? வந்து கேன்சர் இதுமாரி வேணும் சொல்லலாம். இல்லை வந்து யாரோ ஒரு பரம்பரையாக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கால் ஊனமாக பிறக்கிறது இதுமாரி இருந்தால் அதுமாரி வேண்டாம், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துடலாம். சக்கரை நோய் ப்ரெஷர் இருக்குது இதெல்லாம் வந்து இது கிடையாது. ஓகே. இப்போ பக்கமாக எங்கள் மருமக ஆஸ்பத்திரி போனாங்க, மாசமாக இருக்கிறாங்க. வந்து சக்கரைக்கு தானே எனக்கு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இல்லை அது இருந்தாலும் அது என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். இல்லை குழந்தைங்க தான் இருக்குமா அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் தவிர நான் இப்போ பக்கமாக நான் வந்து அனுபவப்பட்டேன். என்னுடைய ரத்தத்தை டெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு வந்து தவிர்க்கலாம். சரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரி பொருத்தனை பார்க்க வரும்போது ஃபஸ்ட்டு கேட்டுருவாங்க எந்த பக்கம் அவளுக்கு வரன் அமையும் அப்படின்னு. ஓகேங்களா? எந்த பக்கம் வரன் அமையும் அப்படின்னு கேட்டாவே இப்போ ஒரு மேச ராசி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேச லக்கணமாகவும் எடுத்துக்காங்க, ராசியாகவும் எடுத்துக்காங்க. அப்போ மேச ராசி என்ன ராசி? நெருப்பு ராசி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. நெருப்பு வந்து அமைஞ்சிருச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க? காற்று மூலியமாக தான் அந்த ஊதி பெருசுப்படுத்துவாங்க. புரியுங்களா? அப்போ ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்துக்கு நெருப்பு ராசியை வந்தால் காற்று ராசியை இணைச்சிக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு திருமண பொறுத்து ஒரு சில விஷயங்கள் வந்து தவறாக இருந்தால் கூட சக்ஸஸ்.
ஓகேங்களா. தவறாக இருந்தால் கூட ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலராசி வரும். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு என்ன தேவைப்படும்? நீர் தேவைப்படும். அப்போ வந்து நிலத்துக்கு நீர் தேவைப்படுதுன்னா அப்போ கண்டிப்பாக நீர் ராசியும் நிலத்து ராசியும் இணைங்க. திருமண பொருத்தத்தில் 4 பொருத்தம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அவங்க எப்படியாவது நிலத்துக்கு வந்து நீர் தேவைப்படும், வெள்ளாமை நல்லா வரும் அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்களை இதையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காற்று ராசி. ஓகே, நீர் நெருப்பு நிலம். அப்போ நீர் ராசிக்கு என்ன வேணும்? நீருக்கு நிலம் சொல்லிவிட்டு அதே மாதிரி காற்று இது எடுத்துக்கலாம், நிலத்துக்கும் அதேமாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இது பாருங்கள், 1 விட்டு 1 வரும். ஓகேங்களா. அப்போ வந்து மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது ராசி என்ன வரும்? ஓகேங்களா. 3வது ராசி வந்து பார்த்தீங்கன்னா காற்று வரும். அப்போ நெருப்பியும் காற்றும் எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்களா ராசி விட்டு வந்துருச்சுங்களா. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசிக்கு 3வது ராசியாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன சொல்லலாம்? 1 3 5 7 9 ஓகேங்களா 11 இதெல்லாம் பாருங்கள் தொடர்பு அப்படியே வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீருக்கு எப்பயுமே நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. இது அப்படியே பாரு 1 3 1 3 5 7 9 எல்லா ராசியும் இப்படி இணங்கி பாருங்கள். இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே விஷயம்தான் வந்து சொன்னேன். இது திருமண திசைக்கானதில் இதையே எடுத்துக்காங்க. ஓகேங்களா. அப்போ வந்து இங்கே யாருக்காவது ஒரு லக்கணம் சொல்லலாம். யாராவது ஒருத்தர் யாருக்குமே லக்கணம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த பக்கம் ஐயா லக்கணம் யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்கள். இங்கே இருக்குது மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு எடுத்துக்காங்க. அந்த 7ஆம் வீடு என்ன வருங்க? நீர் தான் வரும். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு, ஓகேங்களா, வடமேற்கு, அதேமாரி வடகிழக்கு இந்த பக்கம் தான் வரும். சொல்லுங்கள். ம், ஆமாம். என்னம்மா? எடப்பாடி தான் கொடுத்துக்கிறேன். சரியாக தான் போச்சு, சரியாக தான் போச்சுமா. திசை அதாவது ஒரு ராசிக்கு நீர் ராசி இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நில ராசி, நிலத்துக்கு 3வது ராசி என்ன வருது? நீர் ராசி வருமா? அப்போ நீர் எங்கேருந்து வருது? மேட்டூர் அணையிலேருந்து வரும், நமக்கு கர்நாடகாலேருந்து வரும். அப்போ என்ன சொல்லும்? இப்போ வந்து இந்த பக்கம் நின்று பார்க்கும்போது என்ன சொல்லுது? கரெக்டாக வடக்கு, வடமேற்கு, வடகிழக்கு இந்த சைடை தான் உங்களுக்கு அமையும். ஈஸியாக திருமண பொருத்தத்தில் விதி காணுதல் ரொம்ப ஈஸியாக. சரி, அதே வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியை எடுத்துக்கலாம். ஓகே, ஆப்போசிட் என்ன வருங்க? மேச ராசிக்கு காற்று ராசி வரும். காற்று எங்கேருந்து வரும்? ஓகேங்களா, மேற்கு பக்கம்ந்து வரும். ஓகே, அப்போ வந்து இந்த மேற்கு பக்கம் திரும்பி மேற்கு, தெற்கு, இந்த பக்கம் வடக்கு, ஓகேங்களா, வடமேற்கு, தென்மேற்கு இந்த சைடுலேருந்து வரும். ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலம்லாம் எங்கே இருக்குது? ஓகே, நிலம் பூரா இந்த பக்கம் தெற்கு பக்கம் தான் இருக்குது. தண்ணியில் எங்கெல்லாம் காஞ்சி போய் தான் கிடக்கு எங்கள் ஊர்லாம். ஆனால் தெற்கு பக்கம் போய் தஞ்சாவூரில் பாஞ்சிட்டு இருக்கோம். நிலம் அதிகமாக இருக்குது. அப்போ நிலத்துக்கு ஆப்போசிட் நீர் தான் வரும். ஓகே ஓகே, இது 3 வருஷம் அப்படி நீங்கள் எது எடுத்துக்கோங்க. அது கண்ட உங்களுக்கு இந்த 3 அனலைஸ் பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஓகேங்க. சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே திருமண பொருத்தத்தில் இருதார தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து திருமண பொருத்தத்திலேயே இருதார தோஷம் ஒரு ஜாத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்க்க வராங்கல்ல, முதல்ல திசையை பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்தது பொருத்தத்தை பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்தது ஆனா பெண்ணா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இருதார தோஷம் லக்கணாதிபதி முதல்ல லக்கணாதிபதி என்ன பண்ணலாம்? 8ஆம் வீடு இருந்தால் அவன் முதல்ல அவன் பிரச்சனைக்குரிய ஆளாக தான் இருப்பான். அதே 6ஆம் வீட்டில் போய் இருந்தால் அதுவும் பிரச்சனைக்குரிய ஆளாக தான் இருப்பான். ஓகேங்களா. 12ஆம் வீடு இருந்தால் ஓகேங்களா, அதுவும் பிரச்சனையாக தான் இருக்கும். ஓகே, முதல்ல லக்கணாதிபதி சரியில்லைனாவே இது ஆகவே ஆகாதுன்னு சொல்லிடலாம். அதாவது எல்லாத்தையும் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு தகுந்த ஜாதத்தை நினைக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதி. ஓகே, குடும்பாதிபதி சொன்னால் அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இருதாரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். 2 ஓகேங்களா. 6 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் போயிட்டாலும் சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு போயிட்டாலும் சரி,
11ஆம் வீட்டுக்கு போயிட்டாலும் சரி 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாலும் இது கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய விஷயம்தான். அதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டு உண்டான கிரகத்தை எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 7 இதே ஃபார்முலா எடுத்து நீங்கள் பலன் சொல்லிக்கலாம். 7ஆம் வீட்டு அதிபதி ஓகேண்ணா 11ஆம் வீட்டுக்கு போகக்கூடாது, 6ஆம் வீட்டுக்கு போகக்கூடாது, 8ஆம் வீட்டுக்கு போகக்கூடாது, 12ஆம் வீட்டுக்கு போகக்கூடாது. இது மூணுமே வந்து திருமண பொருத்தத்தில் கரெக்டாக பார்க்கணும். அந்த 2ஆம் கல்யாணம் பண்ணி ஜாதகமாக எடுத்து பாருங்க, இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் திருமணம் பண்ணி ஜாதகம் இந்த 3 ஃபார்முலா இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லாம் ஓகேங்க, நீங்கள் ஒத்து போவாங்களா ஒரு ஜாதகத்தில் எடுத்தோடனே? இப்போ எதுக்கு பார்ப்போம்? நட்சத்திரம். பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கும் ஆணுடைய நட்சத்திரத்தை தான் பொருத்தம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே என்னுடைய குருவுடைய நட்சத்திரமோ இங்கே உட்காந்துட்டு இருக்கிற குருவுடைய நட்சத்திரமோ பொருத்தம் புக்கில் போய் பாருங்க, 2 பேர்த்துக்கும் பொருத்தந்தா தான் பேச்சு கேட்பாங்க. ஒரு ஜாதகத்தில் குரு தான் பேச்சை கேட்கறது. அப்போ பையனுடைய ஜாதகத்தில் குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்க, பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு என்ன நட்சத்திரம், 2 பேர்த்தும் பொருத்தம் பாருங்க, பேச்சு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சுக்கிரனுக்கு அதே மாரி தான். சந்தோஷத்தை கொடுக்கிறவரு சுக்கிரனுடைய பெண்ணுடைய சுக்கிரன் நட்சத்திரமோ ஆணுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரமோ பொருத்தம் பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டுனா கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணுவானா? இது எல்லாம் முடிவு பண்ணிட்டு ஒரு சில சாதம் வரும்போது ஓகே, அதுக்கு ஒரு இதில் சொன்னதில் ஒரு 2-3 நல்லா இருந்தாலும் போதும். அதுக்கடுத்து புதன் வந்து 2 பேர்த்தோட புதனுக்கும் பொருத்த பாருங்க. ஏங்க புதன் தாங்க காதலுக்கு உண்டான கிரகம். 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்களா அப்படிங்கிறத புதனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது எல்லாமே இருக்கு அப்படின்னா 2 பேர்த்தோட ஜாதகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி 2 பேர்த்தோட ஜாதகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி அந்த நட்சத்திரம். ஓகே, இது 2 பேர்த்துக்கும் பகையா நட்பான்னு பார்த்துக்காங்க. 2ஆம் வீட்டு அதிபதி பகையா நட்பான்னு பார்த்தா 2 பேர்த்து ஜாதகத்திலுமே எடுத்துக்காங்க. சொல்றது போலாம் 2 பேர்த்து ஜாதகத்துக்கு தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதி. 5க்கு என்னங்க இதுக்கு சம்பந்தம் அப்படின்னு கேட்க வேண்டாம். 5 தான் காதல். 5ஆம் வீட்டு அதிபதியோடைய நட்சத்திரத்துக்கும் அவங்க அந்த ஜாதகத்துக்கு உண்டான 5ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்துக்கும் பொறுத்து வரும் பார்த்துக்காங்க. அதுக்கு அடுத்தது 7ஆம் வீடு. 2 பேர்த்துக்கும் 7ஆம் வீட்டு அதிபதி 2 பேர்த்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு பொறுத்து வருதான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது தாங்க 12ஆம் வீடு. ஓகே, 2ஆம் வீடும் 5ஆம் வீடு 7ஆம் வீடு 12ஆம் வீடு இது 3 பாஸ் ஆகிட்டா ஓகேன்னு சொல்லிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கயிறு பொருத்தம். நிறைய பேருக்கு அந்த கயிறுக்கு உண்டான விஷயம் தெரியாது, இன்னைக்கு சொல்லிக்கலாம். இந்த கயிறு அப்படின்னு எடுத்துட்டாவே சொல்லுவாங்க ரக்ஷபந்தன் சொல்லுவாங்களா? அப்போ ரக்ஷபந்தனை என்ன யார் கட்டுவாங்க? தங்கச்சி தான் கட்டுவாங்க. ஒரு கையில் யார் கட்டுவாங்க? கயிறு தங்கச்சி தான் கட்டுவாங்க. அப்போ வந்து பொருந்தாத நட்சத்திரம் கயிறு பொருத்தல நட்சத்திரம் என்ன ஆகுது? தங்கச்சி முறை ஆயிருமா? அப்போ இந்த ஜாதகத்துக்கு எப்பயுமே கயிறு பொருத்தங்கிறது தங்கச்சி முறையில் தான் வரும். கயிறு இல்லாமல் யாராவது கல்யாணம் பண்ண பாருங்க, நீ கேளுங்க உங்கள் இந்த பொண்ணு என்ன முறைலாம் பண்ணிட்டீங்களாம்மா, ஏதோ ஒரு வகையில் முறைலாம் வரும்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்கள் ஜாதகம் வரும்போது கூட சொல்லிடுங்க, ஆமாம் எங்கள் சின்னமாட்டாருக்கு முறையாகாது, எனக்கு முறையாக வருமே இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. இது வந்து கயிறு பொருத்தத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லலாம், நாமளே சொல்லலாம். சரி, அப்போ வந்து அது எல்லாமே சொல்லிடலாமா அந்த பண்ணக்கூடாது அப்படின்ட்டு? ஏறு கழுத்து இறங்கு கழுத்துன்னு கழுத மாறி வரணும். ஏறு இறங்கு மாறி வந்தால் இணைக்கலாம். இப்போ எங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் நட்சத்திரம், மருமகளுது வந்து மூல நட்சத்திரம். நான் ஜாதகம் தான் பார்த்துட்டு இருக்கிறேன், 2 பேர்த்து இணைச்சிருக்கேன். நான் நல்லா தான் ஜாதகம் இங்கே மைக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதனால் வந்து அந்த ஏறு இறங்கு அப்படின்னு வந்தாவே மாற்றி வந்துச்சுன்னா
கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே, கயிறு பொருத்தம் வரலான்னு பரவாயில்ல. ஏறு இறங்கு அதான் மாறி வரணும். ஓகேங்களா? ஏறு தொட இறங்கு தொட, ஏறு கழுத்து இறங்கு கழுத்து, ஏறு பாதம் இறங்கு பாதம். சரி, ஓகே. சரி, இப்போ வந்து இது 2 பேரும் ஒரே இடத்துல இதுமாரி கயிறு பொறுத்து வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பாதரட்சினா என்ன வருதுங்க? பாதம்னாவே கால். 2 பேரும் ஒரே பாதமாக கல்யாணம் பண்ணிட்டா 2 குழந்தைங்க இருந்தாலும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஒரே பாதமாக இருந்தாவ என்ன பண்ண, கல்யாணம் 2 குழந்தைங்க இது 3 குழந்தைங்க என்ன பண்ண, எப்படி விட்டுட்டு வேற ஒருத்தரை கூட்டிகிட்டு ஓடிடுவாங்க. இல்லை இந்த ஜாதகத்துக்கார யாரோ வேற ஒரு மனைவி செட் பண்ணிட்டு வந்து ஓடிடுவோம். அப்படி அப்போ ஒரே பாதமாக தான் இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வயிறு. ஓகேண்ணா, வயிறு வச்சு ஒன்றா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வயிற்றில் என்ன இருக்குங்க, கர்ப்பப்பை இருக்கும், கிட்னி இருக்கும். அப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு ஏதோ ஒருத்தர் கர்ப்பப்பை எடுத்துருவாங்க, இல்லை அவருக்கு கிட்னி எடுத்துருவாங்க ஒரு இதாக இருந்தால். இது பயமுறுத்துறதெல்லாம் இல்லை, நான் ஜாதகத்தில் நிறைய ஜாதகம் அனலைஸ் பண்ணிருக்கேன். அதுக்கடுத்து தொடர்ச்சி. ஓகேங்களா? தொடர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டாவே தொழில் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் இருக்கும், அதில் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க தொடை இறைச்சி. ஓகேண்ணா, ஒரே தொடையாக வந்தால் அதுமாரி தான். கழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா பாருங்கள், மருந்து குடிச்சிடுவாங்க, தூக்கு போட்டுக்குவாங்க யாரோ ஒருத்தர், இல்லை அப்படின்னா கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொறுத்து வைக்கும்போது ஏன் பண்ணலாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பகை யோனிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பகை யோனிகள் அப்படின்னு தேவை பூனை எலி வருது அப்படின்னு வச்சாங்க. ஒரு புனர்பூச நட்சத்திரம், மக நட்சத்திரம். ஓகே, பூனை வந்து எலி சாப்பிட்ருவோம் அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே பூனை வந்து எலியை பிடிச்சிட்டு வந்து விளையாண்டுட்டு தான் வந்து அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து கொள்ளும். இது நல்லா உத்து பார்த்தா தெரியும். உடனே டக்குன்னு பிடிச்சி கொண்டுட்டு சாப்பிட்டுலாம் வராது. உயிராட பிடிச்சிட்டு வந்து மெதுவாக விளையாண்டு அப்புறம் தான் வரும். அப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு அந்த பூனை எலிலாம் அப்படிலாம் வந்து இது எடுத்துக்க தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ வந்து கறி சாப்பிட்ற மிருகத்தோட இணைக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து சைவம் சாப்பிட்ற மிருகத்தோட இணைக்கலாம். ஓகே, 2 பொதுவாக ஒரு சில வரும், அதை கூட நாம் இணைச்சிக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா சரி, பாவக்கிரகம் இருக்குது, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ பாவக்கிரகம் இருந்துச்சுன்னா ஒரு 7 சனி பகவான் இருக்குன்னு வச்சாங்க, பெருமா கோயிலில் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுங்கள். இருக்குது, என்ன பண்ணுறது, பெருமா கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. செவ்வாய் இருந்தால் ஏதோ ஒரு முருகன் கோயிலில் பண்ணுறது சொல்லலாம். சப்போஸ் சூரியன் அப்படி இருந்தாவே வந்து சிவன் கோயிலில் திருமணம் பண்ணலாம்னு சொல்லலாம். அதே வந்து ராகு கேதுக்கள் இருந்தால், ஒரு கேது இருந்துச்சாங்க, கண்டிப்பாக விநாயகர் கோயிலில் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராகு கேது ஒரு பெண் சம்மந்தப்பட்ட கோயிலில் பண்ணிக்காங்க, திருமணத்தை முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எல்லாமே இவங்க வந்து இருக்குது, எதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து திசையை வந்து பார்க்கணும். திசை வந்து ஒரே திசையாக கண்டிப்பாக இணைக்க வேண்டாம். அது நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, ஒரே திசையாக வந்தால் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தோஷம் இருக்கிற ஜாதகத்தை தோஷம் இல்லாமல் ஜாதகத்தை இணைச்சிட்டாங்களா? அப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ராகு செவ்வாய் இருக்குது, பையனுக்கு வந்து செவ்வாய் மட்டும்தான் இருக்குது, அந்த திசை வருதான்னு பாருங்கள். இப்போ சப்போஸ் வந்து தோஷம் இல்லாத, நாகதோஷம் இல்லாத பையனுக்கு வந்து அந்தமாரி பிரச்சனை வச்சுக்கா, ஒருத்தர் ஜாதகத்தை மட்டும் பார்க்க சொல்லுங்கள். 2 பேர்த்து ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்து அது சரியில்லை, யார் இணைச்சது, பிரிஞ்சிடுவாங்க அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? அதனால் வந்து எப்பயுமே வந்து ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள். அவங்க அதை பார்க்க வேணாம்ப்பா, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. இல்லை அப்படின்னா குழந்தைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. எப்போ இவங்க ஜாதகத்தை 2 பேர்த்து வேண்டாம் அப்படின்னா இங்கே தான் சொல்லியே நம்மளை ஜாதகமே பார்க்க வேணாம்னு சொல்லி விட்ருவாங்க, அந்தளவுக்கு பண்ணி விட்ருவோம். அப்போ நான் குழந்தை ஜாதகத்தை, இப்போ குழந்தை ஜாதகத்தை வச்சு எல்லாம் சொல்லாமா, கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தை வச்சு சரித்திரத்தையே சொல்ல முடியும்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். ஓகே, அவங்க சரித்திரத்தையே ஒரு ஜாதகத்தை வச்சு பொறுமையாக நிதானமாக பார்த்தா கண்டிப்பாக சரித்திரத்தையே சொல்ல முடியலாம் அப்படின்னு சொல்லலாம். யார் ஒருத்தர் திருமண பொருத்தம் பண்ணி இன்னும் எனக்கு யாரும் விவாகரத்து ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசிகர் வந்து எப்போ பெருமையாக சொல்லிக்கிற அப்படியே அவர் தான் சிறந்த ஜோதிடர்,
ஓகேங்களா, சிறந்த ஜோதிடர் மாமேதை அப்படிங்கிற பட்டத்தை அவர் கொடுக்கலாம். எனக்கு இன்னும் இதில் நிறைய இருக்குது. 2-3 மீட்டிங்கும் இந்த திருமண பொறுத்து பற்றி அடுத்த மீட்டிங்கும் விஷயம் நிறைய இருக்குது. இதை வந்து சொல்லலாம். சரி, அப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு கேது. ஓகே, யார் ஒரு ஜாதத்தில் குரு கேதுச்சுன்னா ஒரு கரிச்சதுன்னு சொல்லிடுங்க. குறுக்கேது சம்மந்தப்பட்ட ஒரு கரிச்சது இப்போ அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தான் குழந்தைங்க இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, எத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா சொன்னா அப்படி வந்து சூப்பராக சொன்னா அப்படி. ஆனால் நான் வந்து ஒரு ஸ்கேனே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி 18,000 ஸ்கேனுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் 10,000 வாங்கியிருக்கிறேன் அடுத்த குழந்தை என்னன்னு சொல்லி. ஓகேங்களா, அப்போ வந்து அந்த குழந்தையோட ஜாதகத்தை தான் எடுத்துக்கணும். அடுத்த குழந்தைக்கு அதாவது சகோதரனுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த குழந்தையோட ஜாதகத்தை வச்சு தான் நான் பேச முடியும். அப்போ குழந்தைக்கு 3ஆம் வீடு, அந்த 3ஆம் வீட்டை எத்தனை கிரகம் பார்க்குது, அதில் ஆணுடைய நட்சத்திர சாரம் எத்தனை வாங்கியிருக்கு, பெண்ணுடைய நட்சத்திர சாரம் எத்தனை வாங்கியிருக்கு அப்படின்ட்டு கரெக்டாக எழுதுனா ஒரு 10 கிரகம் டச் பண்ணுறோம் அந்த 3ஆம் வீட்டை. ஓகேங்களா, ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் வந்தாவே அந்த பெண்ணுடைய வீடை ஃபஸ்ட்டு பெண் எழுதிக்கலாம், ஆண்னா ஆண் எழுதிக்கலாம். அந்த கிரகத்தை யார் பார்க்குறாங்க, அந்த வீட்டுக்கு என்ன சார் வாங்கிக்கிறான், இப்படிலாம் சொல்லி அடுத்த குழந்தை என்னன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ வந்து இப்படி வந்து நம்ம நிறையா விஷயத்தை திருமண பொருத்தத்து மூலியமாகவே நம்ம சொல்லிட்டு போகலாம். ஓகே, என்னுடைய தொலைபேசி வந்து எடப்பாடியில் பழனி முருகன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்த்துட்ருக்கிறேன். நான் குறைந்த கட்டணம் தான் தெரியும். என்னுடைய தொலைபேசி நம்பர் வந்து 98 65 73 69 42. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜோதிட பிரம்மா ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாதம் பணிந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. சிறப்புங்க ஐயா. ஐயா அவர்களுக்கு நமது பழையவிளையம் முருகேசன் ஐயா அவர்களால் மரியாதை செய்யப்படுகிறது. இங்கே வந்துட்டீங்கன்னா அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு பாணி அப்படிங்கிற மாதிரி சின்னையர் எடப்பாடியை சேர்ந்த சின்னையர் ஐயா அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு பாணி. சில விஷயங்களில் ஒவ்வொரு டேலண்ட். இப்போ எல்லாருமே இப்போ அந்த ஜோதிட சங்கத்து மூலிமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறாங்க. இப்படி தான் சொல்லணுமா, அதாவது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா எதிர்பார்க்கிறத சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறத சொல்லணும். நாம் எதிர்பார்க்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அப்படி யாராலையும் எந்த ஜோதிடராலையும் சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ எல்லாரும் சொல்ல வேண்டிய விஷயத்தை என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்தை வந்துடுவாங்க. அவங்க கேபி சிஸ்டமாக இருக்கலாம், பாரம்பரியமாக இருக்கலாம், நாடியாக இருக்கலாம், எதுவுமே இல்லாத அருள்வாக்கு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டா போதும். அதுபோல் நினச்சிக்கிட்டு ஒரு ஜோதிடர் குறை சொல்லாமல் நாம் எப்பொழுதும் ஒரு குடும்பம் ஒரு சொந்தம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் பயணித்தா சிறப்பு என்பதை சொல்லிக்கொண்டு இப்பொழுது மதிய இடைவேளைக்கு பிறகு நாடி ஜோதிட வித்தகர் நமது ரவிராஜன் ஐயா அவர்களும் மற்றும் நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்களும் நமது நடுவர் ஐயா அவர்கள் தனக்கோடி ஐயா அவர்களும் மற்றும் திருச்செங்கோடு பழனிசாமி ஐயா அவர்களும் சேது மாதவன் ஐயா அவர்களும் பேச உள்ளார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்யாண முகூர்த்த நாள். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபோன் பண்ணி ஐயா வர முடியல, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அது இல்லாத மண்டபம் வந்து நேரத்தில் கொடுத்தாகணும்.
அதுக்காக தான் ஐயா எல்லாம் பேசும்போது வந்து நின்னதுக்கு காரணம். இல்லைன்னா நான் டைமை குறுக்க மாட்டேன். ஐயாட்ட இருந்து கிடைக்கிற விஷயம்லாம் பொக்கிஷம். அதனால தான் இப்பொழுது சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டிங்கன்னா நம்ம நேரமாக பேசி முடிச்சுட்டு மண்டபத்துக்காரங்கள்ட்ட மண்டபத்தை